வந்திருந்தா அன்றே 1966 பிரதமராக வந்திருக்கலாம். ஆனால் அப்பவும் அவர் நினைக்கல. அவர் உடனே சொன்னார், இதுக்கு பொறுப்பு நான் அல்ல, இதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய இரும்பு மங்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நம்முடைய பாரதத்துடைய முதல் பிரதமரான நேருடைய மகளான இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொல்றாங்க, பிரதமராகிறார். சரியா? இப்படி அடுத்தடுத்து பிரதமர்களை தேர்வு செய்வதில் முக்கிய பங்கு காமராஜர் ஆற்றிய காரணத்தினால்தான் காமராஜரை கிங் மேக்கர் அப்படின்னு அழைக்கிறாங்க. சொல்றது புரியுதா? இதெல்லாம் வரலாற்று நிகழ்வு, எல்லாருக்கும் தெரியணும். இது பள்ளிக்கூட பருவத்தில் நீ தெரிஞ்சாதான் நீ அதுக்கடுத்து நீ அதை கொண்டு போவ, அடுத்தவங்களுக்கு சொல்லுவ. சரியா? நானா பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது இது மாதிரி காமராஜர் பிறந்த தினம் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துவாங்க, சிம்பிளா நடத்துவாங்க. அப்போ ஆசிரியர்கள் பேசுறதை வச்சு நான் பேசுறேன். ஏன்னா அவர் காலத்தில் நம்ம வாழலை. சரியா? ஆனால் அவர் வாழ்ந்து விட்டு சென்ற தமிழகத்தில் நாம் வாழ்கிறோம் அப்படிங்கும் போது அதுவே நமக்கு பெருமை. சரியா? ஸோ இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது தயவு செய்து பேசாதீங்க. நிறைய இதெல்லாம் உனக்கு பிற்காலத்தில்